ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அவருடன் வந்திருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும், தலைமை கழக செயலாளருக்கும், பொருளாளர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், பகுதி வட்டம் நிர்வாகிகள், கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள தொண்டர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும், என் கண் முன்னாடி எல்லா கிறிஸ்துமஸ் கேப் போட்டு உட்கார்ந்திருக்கின்ற இந்த சிறு மழலைகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தலைவர் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரைக்கும் கேப்டன் அவர்கள் மனிதனாக இருந்த காலத்திலிருந்து நடிகரானதற்கு பிறகு, தலைவரானதற்கு பிறகும் எப்பொழுதுமே அனைத்து ஜாதிகளையும் மதிக்கக்கூடிய தலைவராக வாழ்ந்தவர் கேப்டன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதும் ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கழகமாக உருவாக்கியவர் நமது கேப்டன். ஒரு நாடு எப்படி இருக்கணும், இங்க மக்கள் எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு அந்த இலக்கணத்தை உருவாக்கியவர் நமது கேப்டன் அவர்கள் என்றால் அந்த வார்த்தை இல்லை. எல்லாரும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழாவா அவங்க அழைப்பாங்க, தலைவர்கள் போய் பங்கேற்பாங்க. இஃப்தார் நோன்பு இருந்தா அவங்க கழகத்தினர் அழைப்பாங்க, தலைவர்கள் போய் பங்கேற்பாங்க. ஆனால் அதுலேயும் கேப்டன் அவர்கள் அது கிறிஸ்துமஸ் விழாவாக இருந்தாலும் சரி, இஃப்தார் நோன்பு விழாவாக இருந்தாலும் சரி, பொங்கல் விழாவாக இருந்தாலும் சரி, அனைவரையும் தலைமை கழகத்திற்கு அழைத்து அந்த பெருமையை அவர்களுக்கு சேர்த்து கேப்டன். கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி மூணையுமே சமமாக மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் எப்படி எங்களுக்கு வழி நடத்தி அந்த பாதையை அமைத்து கொடுத்தாரோ அந்த பாதையில் இன்றளவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த யுகம் இருக்கும் வரை பயணிக்கும் என்பதை இந்த நேரத்தில் ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ள வேண்டியது ஒற்றுமை, அன்பு, பாசம், கருணை, உதவும் குணம். இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையானது. இங்க ஜாதிகளோ, மதங்களோ, இனங்களோ, மொழிகளோ எல்லாம் நம்மால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இங்க ரெண்டே ஜாதி தான், ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண்கள் ஜாதி. வேற எந்த ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, நாம் விடுகிற மூச்சு காட்டுல எந்த ஜாதி மதம் இல்லை என்று சொல்லவர் கேப்டன் அவர்கள். கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் எப்பயுமே. ஏன் அப்படின்னா நான் இப்ப சுதீஷ் சொன்ன மாதிரி பிறந்து வளர்ந்த காலத்துல இருந்து, சுதீஷ் வந்து ஆக்சிலியம் காலேஜ் சொல்றாரு, என்னுடைய ப்ரீகேஜி நான் ஆரம்பிச்சதே, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி ஆரம்பிச்சதே ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்ல இருந்து தான் என்னுடைய கல்வி பயணமே ஆரம்பிச்சது. தொடங்கியதும் கிறிஸ்டியானிட்டி இன்ஸ்டிடியூஷன். அந்த கல்லூரி பருவத்தில் ஆக்சிலியம் காலேஜ்ல என்னுடைய கல்வியை முடித்ததும் கிறிஸ்டியானிட்டி. ஒழுக்கம், நேர்மை, உண்மை என்பதை எனக்கு பயிற்சி கொடுத்தது அந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்றால் என் வார்த்தை பற்றி இல்லை. கேப்டன் அவர்களுமே படித்த காலத்துல டி பிரிட்டோ ஹை ஸ்கூல் தேவக்கோட்டையில இருக்கு. இன்றளவும் அங்க கேப்டன் கூட படிச்சவங்க, அந்த ஆசிரியர்களாக இருப்பவர்கள், அதுல இங்க அவருடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் உட்பட எல்லாருமே தெரியும். கேப்டன் கிறிஸ்டியானிட்டியில எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார். அதே போலதான் இஸ்லாமியும் கேப்டன் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. கேப்டனுடைய நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியம். அதனால நமக்குள்ள இங்க எந்த ஜாதி மதம் இல்லை என்பதில் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எப்பவுமே மனசுல தோணும், அது உங்ககிட்ட பக்கத்துல நினைக்கிறேன். நம்ம கேப்டன் பிறந்தது ஆகஸ்ட் 25. நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தது டிசம்பர் 25.
55 என்ற அந்த எழுத்து எப்பொழுதுமே நான் பார்த்திருக்கேன். கருணை மிக்கது, அன்பானது, அனைவரையும் சமமாக வழி நடத்தக்கூடியது, அதே போல கருணையின் உருவமாக வாழ்ந்தது. அதுதான் ஜீசஸ் மாதிரி நம்ம கேப்டனும் தன்னால் முடிந்ததை மக்களுக்கு உதவி செய்ய ஒரு இலக்கணமா உதாரணமா வாழ்ந்து போயிருக்காரு. இன்னைக்கு டிசம்பர்ல ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த அந்த மத்தில்தான் நம்ம கேப்டன் நம்ம விட்டு போயிருக்காருன்னா உண்மையிலேயே மனசு ரொம்ப வலிக்குது. இதே இடத்துல நம்ம தலைவர் அமர்ந்து எத்தனையோ விழாக்கள் கிறிஸ்டியன் சர்ச் நம்ம போயிருக்காரு. இப்ப பாத்தீங்க நினைக்கலாம் தலைவர் பிறந்த நாள் அப்போ நடிகரா இருந்த போது அவருடைய பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோயிலுக்கும் போவாரு, சர்ச்சுக்கும் போவாரு, அதே போல தர்காவுக்கும் போய் எல்லா கடமையும் நம்ம கேப்டனை சமமாக வழிபட்டவர் என்பதை இந்த உலகில் அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்ச பிறகு தலைமை கழகத்துல அனைவரோடும் தலைவர் பங்கேற்று அந்த அன்பை பரிமாறிய அந்த நாட்கள் எனக்கு முன்னாடி வந்தது. இப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த கிறிஸ்டியானிட்டியில அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது ஒரு 2 வார்த்தை, எல்லாரையும் அன்பா இருங்க, பாசத்தோடு இருங்க, கருணையோடு இருங்க, நம்மால முடிந்த உதவியை அடுத்தவருக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யுங்கள். அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு உலகத்தை நாம் கட்டாயம் வழி நடத்தணும் என்பதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. எனவே அந்த நல் போதனைகளை எடுத்துவிட்டு அவர்கள் வழியிலே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நான் சொல்றேன். எனவே கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தலைவர் சார்பாக, கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துகள். வர இருக்கின்ற 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் கையெழுத்து வருகின்ற புத்தாண்டு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலமாக, மக்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாக, அது மக்கள் ஆட்சியாக வளர வேண்டும் என்று இந்த நாளிலே நிச்சயம் தலைவர் ஆசீர்வாதத்தோட அந்த வாழ்த்து நிறைவேற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் நல்லவர்கள் லட்சியம், வெல்வது நிச்சயம், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களே. இதைதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாரு, நம்ம கேப்டன் சொன்னாரு. எனவே இந்த நாள் புனிதமான நாள். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.